சிவகுமார் அவர்கள் வந்து நம்ம நல்ல நடிகரு, நல்ல ஒரு அருமையான பேச்சாளர் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு இடத்துக்கு போனா, அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாரி எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய மாட்டுக்கு. வயசு ஆக ஆக அமைதி அதிகமா வரும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவருக்கு கோவம் தான் அதிகமா வருது. ஒருத்தர் ஷால்ல போத்த வராருன்னா, அத வாங்கி புடிக்க வீச வேண்டிய அவசியம் கிடையாது. ஷால்ல வந்து எனக்கு போடுறது பிடிக்காது அப்படிங்காரு. பிடிக்காதுன்னா வாங்கி கையில வச்சிருக்கலாம். வாங்கி புடுங்கி வீசணும்னு அவசியம் கிடையாது. இந்த விஷயம் உடனே சர்ச்சையான உடனே, அந்த நபர வந்து கூப்ட்டு வச்சு ஒரு பேட்டி குடுக்காரு. ஸோ இவரு வந்து என்னுடைய வந்து வேற யாரும் கிடையாது. இவரு என்னோட தம்பி. இவரு 50 வருஷ காலம் என்னோட நண்பரு. இவரு வீட்டு எல்லா விசேஷங்களுக்கும் போயிருக்கேன், வந்திருக்கேன் எல்லாமே சொல்றாரு. ஒரு நண்பருக்கே இந்த நிலைமைன்னா, இவரு மத்தவங்கள வந்து எப்படி மதிப்பாரு? ஒரு நடிகர, நடிகரா தான் பார்க்கணும் அப்படின்ட்டு தமிழக மக்களுக்கு வந்து நடிகர்கள் நெறைய நேரம் உணர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. அத மக்கள் தான் உணர மாட்றோம். ஐ ஃபீல் சாரி. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு பொது இடத்துல இவர யாராவது அசிங்கப்படுத்திட்டு, சாரி சொன்னா இவரு மன்னிச்சுருவாரா?